அப்ப அமைச்சர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல அதற்கு அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. ரூ. 1000 பணம்னு சொன்னீங்க. இப்ப தகுதி உடைய அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு 1000 இப்ப நீங்க வந்து 100 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு டீடைல் குடுத்தீங்கன்னா, அவங்க 100 குழந்தைகள்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களே படிக்க இன்னைக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அவங்க மேல்முறையீடு பண்ணுவது. காங்கிரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது. On voice videos லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு உயிர்நாடி சொந்தங்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கல்வியாளர், நெறியாளர், எல்லாவற்றையும் தாண்டி தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர்னு சொன்னா அது மிகையாகாது. அவங்க முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் பொதுவாகவே இங்க வந்து பள்ளி மாணவர் சேர்க்கை வந்து நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடி அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இடையில பாதியில நிக்கிறாங்க இல்லையா படிப்புல இருந்து, அது வந்து 0% மாறி இருக்கு. சோ இந்த மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்கள்ல தான் வந்து இந்த மாதிரி அதிகமா பள்ளிக்கு போகாத பெர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு. தமிழகம் எல்லாத்துலயுமே முன்னாடி இருக்குன்னு சொல்றாங்க தமிழக அரசு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன மேம்? பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஏன்னா எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்குது. இப்போ நீங்க வந்து NCRB ரிப்போர்ட் இருக்குல்ல, நேஷனல் கிரைம் பியூரோட ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பெண்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே இவங்க சொல்றாங்க, இப்பெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க தைரியமா வந்து, அதனாலதான் உங்களுக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னிச்சையா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது இல்ல. நீங்க என்ன அங்க பதிவு பண்றீங்களோ அதை வச்சுதான் அவங்க அதை செலக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க வந்து 100 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு டீடைல் கொடுத்தீங்கன்னா, அவங்க 100 குழந்தைகள்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களே படிக்கலன்னு நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அததான் அது கணக்குல எடுத்துப்பாங்க. அதே போல இவர்கள் என்ன சொல்றாங்க, இடைநிற்றல் 0வா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது நம்புற மாதிரியா இருக்கான்னு சொல்லுங்க. நான் அதோடைய விஷயங்களை சொல்றேன். கடந்த வருஷம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினவங்கல்ல ஒரு கிட்டத்தட்ட 80,000 இருந்து 90,000 பிள்ளைகள் லாங்குவேஜ் பேப்பரை எழுத வரல முதல் நாள். அடுத்த நாள் இங்கிலீஷ் பேப்பரும் எழுத வரல. அப்ப அமைச்சர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல அதற்கு அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 2% கூட பள்ளிக்கூடத்திற்கு வராதவர்கள், நாங்க அவங்கள வந்து வீட்டுல போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதற்கு பிறகு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அட்டண்டன்ஸே இல்லைன்னா கூட அந்த பசங்களை வந்து எக்ஸாம் எழுத வைப்போம் அப்படின்னாரு. அதற்கு பிறகு என்ன சொன்னாரு அப்படின்னா, வந்து நாங்க அவங்களுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆக மொத்தத்துல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரல. கரெக்டுங்களா? அப்போ வருஷம் ஃபுல்லா அந்த பிள்ளைகளுக்காக ஃபுட், அந்த பிள்ளைகளுக்காக ட்ரெஸ், அந்த பிள்ளைகளுக்காக வந்து புத்தகம், இதெல்லாம் யாரு கணக்கு? அப்போ ஒண்ணு இருக்குங்களா? இன்னொன்னு சொல்றேன். தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் 56% அதிகரிச்சிருக்குது. இது ரெக்கார்டு. ஓகேங்களா? அப்ப இந்த 56% அதிகரிச்சிருக்குது அப்படின்னா, பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து நின்னாதானே போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 8th படிக்கிற குழந்தை தாலி கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வர முடியுமா? அப்ப அந்த டீச்சர் கேட்பாங்கல்ல, அப்ப என்ன, நீங்க ஸ்கூலுக்கு வரமாட்டீங்க. ஸ்கூல்ல இருந்து நின்ன பிறகு உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 1448 குழந்தைகள் குழந்தை பெற்றிருக்கிறாங்க. நான் வந்து கல்யாணம் சொல்லல, குழந்தைய பெற்றிருக்கிறாங்க. 17 வயசிற்கு கீழே இருக்கிற குழந்தைகள். அப்ப அவங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் பண்ணிருப்பாங்க, எந்த வயசுல குழந்தை பிறந்திருக்குன்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் இடைநிற்றல் இல்லாம எப்படி இருக்கும்? 0 இடைநிற்றல் அப்படின்னு எப்படி இவங்களால மனசாட்சியே இல்லாம பேச முடியுது? இதுதான் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் சொல்கிற தகவல்கள். ஏன்னா RTI போட்டு கேட்டப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு குழந்தை பிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 56% குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுத்தையும் கணக்கு வச்சு பாருங்க, இடைநிற்றல் எப்படி 0வா இருக்க முடியும்? ஒரு 10th படிக்கிற பிள்ளை
40,000 பிள்ளைகளுக்கு மேல லாஸ்ட் இயர், அதாவது 23-24 உடைய பப்ளிக் எக்ஸாம் 10th எக்ஸாம் 40,000 பிள்ளைகள் கிட்டத்தட்ட லாங்குவேஜ் தேர்வே எழுதல. எவ்ரி இயர் ரெஜிஸ்டர் பண்றதுல உங்களுக்கு வந்து 40,000 50,000 குழந்தைகள் எழுதாம போறாங்க அப்படின்னா அது இடைநிற்றல் இல்லையா? எதை வச்சு இவங்க ஜீரோன்னு கணக்கு சொல்றாங்க? நீங்க அப்ப பொய்யா ரிப்போர்ட்டை தயார் பண்ணி குடுக்குறீங்களான்னு கேட்போம்ல. ஏன்னா இந்த ரிப்போர்ட் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு குடுக்குறீங்க. இது ஆர்டிஐ பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு தெரியுது 56% அதிகரிச்சிருக்குது. குழந்தை திருமணங்கள் இவ்வளவு தூரம் இருக்குது. குழந்தை பெற்றிருக்கிறது இவ்வளவு தூரம் இருக்குன்னு. அப்ப எது உண்மை எது பொய் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லணும். மேம், அடுத்ததா வந்து சமீபத்தில் ஐடி ரைடு நடந்தது. பொதுவாகவே பாஜக வந்து எப்பவுமே ஒரு தமிழக அரசை கட்டுப்படுத்தணும்னா தாமே அமலாக்கத்துறையோ ஐடியோ ஏவுவாங்கன்னு பேரு. இந்த ஐடி ரைடினுடைய உள்நோக்கம் என்ன? யாரை அச்சுறுத்துவதற்காக இந்த ஐடி ரைடு? அப்படி வந்து குறை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்துல பார்த்தோம். கடந்த ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நினைக்கிறேன். பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல கூட இடி ரைடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்பொழுதுமே இவர்கள் என்ன சொல்லுவாங்க, அரசியல் பழிவாங்கல். இடி வந்து இடி இவர்களுடைய சிபிஐ காங்கிரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது பிஜேபி தலைவர்களோ இல்ல வந்து வேற யாருமோ இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. சிபிஐயை காங்கிரஸ் தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துகிறதுன்னு. இடி எவ்வளவு தூரம் ஃப்ரீயா இருந்திருந்தா தமிழகத்தினுடைய மாநில தலைவர் ஒருவருடைய ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிக்கிறவங்க அவங்க வீட்டுல எல்லாம் இடி ரைடு நடந்திருக்குது அப்படின்னா, அப்போ இவர்கள் உண்மையிலேயே பிஜேபியினுடைய ஏவலுக்கு இணங்கி வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய கட்சி தலைவர் ஒருத்தருடைய சொந்தக்காரங்க வீட்லயே போய் வந்து இடி ரைடு பண்ணிருப்பாங்களா? அப்போ நீங்க அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி வந்த உடனே ஏடிஎம்கேல உள்ள எம்ஆர் விஜயபாஸ்கர்ல இருந்து தங்கமணி வீட்டுல இருந்து எல்லார் வீட்லயும் ரைடு பண்ணீங்களே, அப்ப அது எல்லாம் அரசியல் பழிவாங்கலா? அது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னா இது அரசியல் பழிவாங்கல்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது அரசியல் பழிவாங்கல் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்லயே வந்து இடி ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பொழுது வருவாய்க்கு அதிகமாக நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய டிரான்சாக்ஷன்ல தெரியுதோ அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி வராங்க. நீங்க கணக்கு காமிச்சா அவங்க போக போறாங்க, அவ்வளவுதானே. சோ அதாவது சந்தேகப்படுவதற்கு அரசிற்கு உரிமை இருக்கிறது. அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்குது, அவ்வளவுதான். மடியில கனம் இல்லைன்னா உங்களுக்கு வழியில கனம் இருக்க போறது, பயம் இருக்க போறது இல்ல. அப்ப நீங்க வந்து இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க செஞ்சதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு அடுத்து அவங்க கேட்பாங்க. மேம், நீங்க சொல்வது போல இது வந்து கண்டிப்பாக அரசியல் பழிவாங்கல் இல்லை என்றால் சென்ற வாரம் நடந்த ரைடின் தொடர்ச்சியாக இது பார்க்கப்படுதோ? ஒருவேளை அங்க ரைட் பண்ணிருக்காங்க, ஏன்னா அது வந்து ஒரு சாம்பர்னு சொல்றாங்க, குவாரின்னு சொல்றாங்க. கனிம வளத்துறை வந்து இங்க அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்காரு, எம்பி கதிரானந்த் இருக்காரு. சோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ரைடு இருக்குமா மேம்? அதோட நீட்சி போக்கா? இல்ல, நீங்க அப்படியெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை. ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல. வந்து வேலூர்ல வந்து எலெக்ஷன் நடக்கும் பொழுது இதே மாதிரி ரெய்டு நடந்து பணம் பிடிப்பட்டு அவங்க வந்து இதையே எலெக்ஷனையே தள்ளி வச்சது நமக்கு தெரியும். அதே போல இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு, ஓகேங்களா, தண்டனை வழங்கப்பட்டு இன்னைக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அவங்க மேல்முறையீடு பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. அப்போ தவறு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இது போல இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடியது. அதனால நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேம், நம்முடைய தமிழகத்தின் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இடத்துல வந்து 500 பள்ளிகளை வந்து தத்தெடுத்து நாங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸோட லிங்க் பண்ண போறோம். சோ தட் நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சாதகங்கள் என்ன, இதனுடைய பாதகங்கள் என்ன, இது சாத்தியப்படுமா? சாதகம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நம்ம ஸ்கூல்னு ஒரு திட்டம் வச்சு சாதாரணமாக நேரிடையாக நாம பள்ளிகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த உதவிய இவர்கள் வந்து எங்க மூலதான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நம்மை போன்ற, அதாவது ஒரு மிடில் கிளாஸ், நீங்களோ நானோ வந்து கோடிக்கணக்குல ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு நாம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைச்சால் கூட அதுவும் நடக்க விடாம செஞ்ச பெருமை இவர்களை சாரும்.
அது போக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, கம்பெனிஸ வந்து நீங்க பள்ளிகளை வந்து கண்டிப்பா சிஎஸ்ஆர் பண்ணணும்னு ஒரு அழுத்தக்கூடியதையும் நாம பாக்குறோம். இன்னைக்கு அது வந்து தனியார் பள்ளிகளை நோக்கி திரும்பி இருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அததான் நாம பார்க்கணும். அதாவது தனியார் பள்ளிகள் என்ன உங்களுக்கு கார்ப்பரேட்ஸா அவங்க வந்து உங்களுக்கு பண்றதுக்கு, அப்போ உங்களுடைய நீங்க வருஷா வருஷம் ஒதுக்குற ஃபண்டை என்ன பண்ணீங்கன்னு கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்துக்கு ஒரு டிபேட்ல என்னோட ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய வேலை வந்து பணம் கொடுக்கறது தான். என்ன ஏதுன்னு கேக்குறது இல்ல. பணத்தை நீங்க கொடுங்க, நாங்க எப்படி வேணா செலவு பண்ணுவோம்ட்டு. நீங்க எப்படி வந்து முதல்ல எல்லாருக்கும் 1000 ரூபாய் பணம்னு சொன்னீங்க, இப்ப தகுதி உடைய அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு 1000 ரூபாய் இலவசமாக நீங்க கொடுக்கறேன்னு சொல்லி உங்கள் ஓட்டாக மாறுவதற்கு அதை செய்யும் பொழுது, இன்னைக்கு மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் இந்த எஜுகேஷன் ஃபண்ட் கொடுக்கறாங்க. அப்ப இந்த எஜுகேஷன் ஃபண்டை எப்படி செலவு பண்ணணும்னு ஒரு வரைமுறை வைக்கிறாங்க. அத உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இன்னைக்கு அந்த பர்டனை தனியார் மேல தூக்கி போடுறீங்க. வந்து தனியார் பள்ளிகள் பக்கத்துல இருக்கிற பள்ளியை அடாப்ட் பண்ணி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேல அந்த பர்டன் அதிகமாகும். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த பர்டன் அதிகமாகும். நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை மாத்திதான் பள்ளியில உள்ள பிள்ளைகளுக்கு வந்து நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 rupees அப்படின்னு சொன்னீங்க. அதே போல 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த லேப்டாப்பை நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. நல்ல ஞாபகம் வச்சு பாருங்க. ஒரு லேப்டாப்பினுடைய விலை ஒரு 15,000 ரூபாயே நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாலாம் வேண்டாம். ஒரு 15,000, இன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 20,000 நீங்க இப்ப கொடுக்கல. சைக்கிளையும் நீங்க ஒழுங்கா கொடுக்கல. இதெல்லாம் 25,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆண் பிள்ளைகளுக்குன்னு வரும் பொழுது நீங்க காலேஜ்ல படிக்க உங்களுக்கு 1000 ரூபாய் காசு எங்க இருந்து வருது அப்படின்னா, உங்களுக்காக பள்ளிகளில் கொடுப்பதற்காக வைத்திருந்த அந்த லேப்டாப்போ சைக்கிளோ அதுதான் உங்களுக்கு இப்படி மாறி வருது அப்படிங்கறத அவர்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ அதாவது நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க. அந்த அறிவிப்பை உங்களால புதுசா நிறைவேற்ற முடியல. இருக்கிற பழச வந்து அதாவது ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து ஓல்டு வைன் இல்ல, வைனே அங்க காலி அங்க. ஆனா பாட்டில மட்டும் புதுசா மாத்தி மாத்தி லேபிள ஒட்டி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்ல. இந்த 500 பள்ளிகள் வந்து தத்தெடுக்கிறதுங்கிறது இப்ப இன்னைக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. இமீடியட்டா அவர் சொல்றாரு, ஐயோ நாங்கெல்லாம் அப்படிலாம் பண்றதுக்காக சொல்லவே இல்ல, எங்க பிள்ளைங்களை நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மேம், இங்க தமிழக அரசு வந்து தொடர்ந்து வந்து ஒரு கைது நடவடிக்கை எல்லார் மேலுமே எடுத்துட்டு இருக்காங்க. யார் பேசினாலும் செய்தாலும் அவர்களுக்கு எதிராக. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்ல வந்து ஒரே ஒரு நாள்ல வந்து குற்றவாளி அரசு செய்யப்பட்டாலும் கூட எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், வீட்டிலேயே போய் அவங்க எங்க வெளியில வந்துட போறாங்களோன்னு கூட சில இடத்துல நம்ம அரெஸ்ட பார்க்க முடிஞ்சது, வீட்டு காவல் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவு இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு அரெஸ்ட் அவசியமா? இல்லைன்னா குற்றவாளிகளை கைது செய்த பிறகும் இந்த அளவு ஒரு கடுமையான போராட்டமும் அவசியமா? 2 பக்கமும் அந்த பார்வை விரியுது மேம். ஆக்சுவலா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இத வந்து முதல்ல டிஎம்கே காரங்களே இல்லன்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணப்பட்ட பிறகு இல்ல இது வேற ஞானசேகரன் சொன்னாங்க. முரசொலியில பேர் வந்திருக்குன்னு சொல்லும் போது இது வேற ஞானசேகரன், இது வேற ஞானசேகரன்னாங்க. அதுக்கு பிறகு மாசு அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுற இடத்திலேயே பின்னாடி அவங்களோட போட்டோவை பார்க்கும் பொழுது யாரும் வந்து போற போக்குல போட்டோ எடுத்துட்டு போனாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல. வந்து கமிஷனர் அருண் அவர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டேயே அத ஆப்ஷனை க்ளோஸ் பண்றாரு. ஒருத்தர் தான் இருந்தாரு, மத்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணாமையே உங்களுக்கு எப்படி அது ஒருத்தர்னு தெரியும்? அப்போ அதுல அடுத்தாப்புல சொல்றாரு, அவரோட போனை வந்து ஏரோப்ளேன் மோட்ல வச்சிருந்தாரு, அதனால யார் அந்த சாருங்கிறது பொய், ஒருத்தர் தான் அப்படிங்கிறாரு. ஏரோப்ளேன் மோட்ல வச்சிருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு டவர் கிடைச்சிருக்கும்? அப்போ நீங்க எந்த இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணாம நீங்க அதற்கு முன்னாடியே இப்ப நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடியே ஒரு முன் முடிவுக்கு வந்து இப்படிதான் அப்படிங்கறத ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணும் போதுதான் எங்களுக்கு வந்து அது மேல ஒரு டவுட் வருது. ஏன்னா நீங்க இதற்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட்ல பாத்திருப்பீங்க,
கடைசி 1.5 வருஷம் டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஜனநாயக ரீதியில போராடுறதுக்கு கூட இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து கூட்டணி கட்சிகளை கூட வந்து ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் நான் சொல்றேன். ஒரு காலத்துல வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு பிரச்சனைனா அங்க முதல்ல வரக்கூடிய நபர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களா இருப்பாங்க. அதற்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்து தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பட்டியலின மக்களுக்காக போராடுறதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லி திருமாவர்கள் வருவாங்க. இன்னைக்கு எல்லாரோட வாயிலையும் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருக்குது. நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க? இதுக்கே நீங்க செய்யலைன்னா கள்ளக்குறிச்சியில 70 பேர் செத்து போனதுல கிட்டத்தட்ட 60 பேர் பட்டியலின மக்கள். அவர்களுக்கே உங்களால ஒண்ணும் செய்ய முடியல. வேங்கை வயல் அப்படியே நிக்குது, நாங்குநேரி அப்படியே நிக்குது. ஒரு அமைச்சர் ஒரு பட்டியலினத்து பையன் கோயிலுக்குள்ள போனதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாருன்னு நாம காணொளி பார்க்கதான் செஞ்சோம். சோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் இதுல இருக்கணுமான்னு வந்து இந்த நம்ம எல்லாம் கேட்க ஆரம்பிச்ச பிறகு வேற வழி இல்லாம 2 அறிக்கை விட்டுருக்கிறாங்க. பாலகிருஷ்ணன் அவர்கள் ஸ்கூல்ஸ பத்தியும் திருமா அவர்கள் போராடுவதற்கு வந்து எல்லாருக்கும் உரிமை கொடுக்கணும்னு. உங்க கூட இருக்கின்ற கட்சிகளே வந்து மூச்சு முட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணி. மீண்டும் தொடர்ந்து இது போன்ற அடுத்த சந்திப்புகளில் பேசலாம் மேம். நன்றி, வணக்கம் மேம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.